நமச்சிவாய் வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதன் தாழ்வாழ்க. நான் சுரேந்திரன் செல்வராஜு, ஜெஞ்சாரும் தமிழ் பள்ளியின் ஆசிரியர். இந்த வியாசி அகாடமிக் குழுமத்தின் சார்பில் அண்மையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பள்ளி பாடல் காணொளி போட்டியில் நாங்களும் பங்கெடுத்திருந்தோம். அந்த வகையில் அந்த விஷயத்தை எண்ணி நாங்கள் பெருமை கொள்கின்றோம். இந்த பள்ளி பாடலானது மிகவும் அருமையான திட்டம் என்றே கூற வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வரலாற்றினை இந்த பள்ளி பாடல், அதாவது நம் தமிழ் பள்ளிகளின் வரலாற்றினை இந்த பள்ளி பாடல் தான் எடுத்துரைக்க விருக்கின்றது. அவ்வகையில் அந்த பாடல்களை பதிவு செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்தில் வரலாறு படைக்க நம்மளுடைய வியாசி குழுமம் ஒரு சிறந்த திட்டத்தை உருவாக்கியுள்ளது என்று கூறினால் அது மிகையாகாது. ஆக இந்த திட்டம் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு திட்டமாக நாங்கள் கருதுகின்றோம். இந்த திட்டத்தின் வாயிலாக நமது பள்ளிகள் எந்த நிலையில் இருக்கின்றன என்ற தகவல்களை பாடல்கள் மூலியமாக வெளிப்படுத்தக்கூடும். அது அனைத்து மக்களிடையும் சேருவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக கருதப்படுகின்றது. இந்த வியாசி குழுமத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாங்கள் பங்கு எடுப்பதற்கு பல சவால்களை எதிர்நோக்கினோம். அவ்வகையில் முதலில் நாங்கள் எங்களுக்கு நேர பற்றாக்குறை, பள்ளியில் பல நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் இந்த காணொளியை எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆக இது எடுப்பதற்கு நாங்கள் நிறைய சவால்களை எதிர்நோக்கினோம். பின்னர் நிறைய திட்டங்கள் வைத்திருந்தோம். ஆனால் அந்த திட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய சாத்தியம் ஏற்படவில்லை. இருந்தாலும் எப்படியாவது இந்த போட்டியில் பங்கெடுக்க வேண்டும், நமது பள்ளி பாடல் இந்த நாடு தழுவிய நிலையில் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் எப்படியாவது நாங்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டோம். நம்மளுடைய பள்ளியில் இதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் முதலில் நான் நன்றி கூற வேண்டியது நம்மளுடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ராமசாமி நடேசன் அவர்கள், பின்னர் நம்மளுடைய பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர்கள், பிறகு எனக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர் திரு பிரபாகரன் மற்றும் எங்களுக்கு உதவியாக எடிட்டிங் வேலையெல்லாம் பார்த்து கொண்ட செல்வி தாட்சாயினி மற்றும் செல்வன் தனேஷ், இவர்கள் தான் இந்த காணொளி உருவாக்கத்திற்கு ஒரு பெரும் துணையாக இருந்தனர். சரிங்களா? இந்த காலகட்டத்தில் எல்லா காணொளிகளும் ஒரே நாளில் நாங்கள் செய்ய முடியல. சில காலங்கள் எடுத்துக்கொண்டது. பிறகு எடிட்டிங்க்கு எல்லாருக்குமே நேரம் பற்றாக்குறை. ஏன்னா ஆசிரியர்கள் ஆகிய நாங்கள் பாடம் கற்பிக்க வேண்டும், பல வேலைகள் இருக்கு. இருந்தாலும் அந்த நேரத்திலும் இந்த காணொளி எடுப்பதற்கு நாங்கள் முனைந்தோம். சரிங்களா? ஏன்னா இது நம்மளுடைய வரலாற்றை பதிவு செய்யும் ஒரு காணொளியாக இருக்கின்றது என்பதால் தான். ஆக இந்த ஒரு திட்டம் ஒரு சிறப்பான திட்டம் என்றே கூற வேண்டும். இதனை மேற்கொண்ட வியாசி குழுமத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை இவ்வேளையில் தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.